10ஆம் தேதி கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களில் ஜூன் 10, 11 ஆகிய நாட்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, வானிலை ஆய்வு மையத்தினுடைய எச்சரிக்கைகள் என்னென்ன? அபிநயா, ஜூன் 10, 11 மற்றும் 12 ஆகிய 3 நாட்களுக்கு தமிழகத்துல ஒரு சில மாவட்டங்கள்ல கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது தற்போது நிலவு வருகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு மிதமானது மழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் 10ஆம் தேதி பொறுத்தவரை விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய 3 மாவட்டங்கள் மற்றும் புதுவை பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கள்ளக்குறிச்சி, தர்மபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் ஆகிய 9 மாவட்டங்களுக்கு ஜூன் 11ஆம் தேதி கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 12ஆம் தேதியை பொறுத்தவரை வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர் ஆகிய 3 மாவட்டங்களிலுமே கனமழைக்கான வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கடந்த 2 நாட்களாக வெயிலினுடைய தாக்கம் என்பது அதிக அளவில் இருந்த நிலையில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக 10ஆம் தேதியை பொறுத்தவரை இந்த 3 மாவட்டங்களுக்கு கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் உள்ளிட்ட 3 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்த கூடிய மாவட்டங்கள்ல மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்துல காற்றினுடைய வேகம் என்பது இருக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரின் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அபிநயா, வானிலை ஆய்வு மையத்தின் எச்சரிக்கை குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி லிபிகா.